महेश्वरा गुरुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मंत्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। अखिलांड कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। ज्ञानानंद ज्ञानानंद सद्गुरु ज्ञानानंद 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 सद्गुरु ज्ञानानंद 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 सद्गुरु ज्ञानानंद 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 सद्गुरु ज्ञानानंद। तुकाराम 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 तुकाराम। राम कृष्ण हरि जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम कृष्ण हरि। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मंत्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। जय तुकाराम महाराज की जय। ज्ञानेश्वर महाराज की जय। सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। குருநாதருடைய பரம கருணையினால நம்ம நேற்றைக்கு இதே நேரத்தில் ஆரத்தி ஞான ராஜா அப்படின்னு நம்ம பாபாவுடைய இரவு ஆரத்தியில பாடக்கூடிய மகாத்மா, அந்த ஆரத்தி ஞானராஜா யார் அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டோம். ஏதோ சின்ன குறிப்பிட்ட அளவு தான் நம்ம தெரிந்து கொண்டோம், ரொம்ப விஸ்தாரமா போகல. அத போல பாபாவுடைய இரவு ஆரத்தில ஆரத்தி துகாராமா சுவாமி சத்குரு தாமா சச்சிதானந்த மூர்த்தி வருது இல்லையா? அந்த ஆரத்தி துகாராம் அப்படின்றவர் யார், அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். போன பதிவில் அடியன் சொல்லியிருந்தேன், பாபாவுடைய இரவு ஆரத்தியில நிறைய மகான்களுடைய ஆரத்திகள் புகுத்தப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருந்தேன். நம்மள பல பேரு இதை பத்தி தெரியாம ஆரத்தி ஞானராஜா தான், சாய்நாதர் தான் ஞானராஜான்ங்கிறதாங்க. ஆரத்தி துக்காராமா அப்படின்னா பாபா தான் துக்காராம் அப்படின்னு. துக்காராம்னா யார் அப்படின்ற ஒரு யோசனைக்கு எந்த அடியாரும் போறதே இல்லை. பாபாவுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நுணுக்கங்கள் இருக்கு. அந்த நுணுக்கங்களை நம்ம தெரிந்து கொண்டாதான் அதுக்குள்ள இருக்கிற ரகசியத்துக்குள்ள போலாம். அந்த ரகசியத்துக்குள்ள போனாதான் ஆத்மஸ்வரூபனாகிய சாய்நாதர் நமக்கு கிடைப்பார். நம்ம மேலோட்டமா தான் போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. பாபாவுடைய காரியமா இருந்தா என்ன, நம்மளுடைய காரியமா இருந்தானா என்னன்னா மேலோட்டமா தான் போறோமே தவிர ஆழமான விஷயத்துக்குள்ள நம்ம போறதே கிடையாது. அதனால தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரார்த்தனைகளா இருக்கட்டும், நமக்கு மனசு நிம்மதி இல்லாம இருக்கட்டும், இது எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இப்ப எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தெய்வ சிந்தனையாவே இந்த மாதிரி இப்ப அடின்னு சொல்றேன் இல்லையா, இந்த மாதிரி நிறைய அடியார்கள் இந்த தேசத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பாகவதர்கள் எல்லாம். அத டெய்லி ஒரு மணி நேரமாவது உட்கார்ந்து ஸ்ரத்தா பக்தியோட கேட்டாதான் மனசுக்கு சாந்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இப்ப இந்த ஆரத்தி துக்காராமா அப்படின்றது இருக்கார் இல்லையா, அந்த ஆரத்தி துக்காராமா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரா புண்ணிய தேசத்துல ஞானேஸ்வர் மாவளி நிவர்த்தி ஞானதேவ் சோபான் முக்தாபாய் ஏகநாத நாமதேவ் துகாராம் நிவர்த்தி ஞானதேவ் சோபான் முக்தாபாய் ஏகநாத நாமதேவ் துகாராம். இந்த மகான்கள் தான் மகாராஷ்டிரா புண்ணிய பூமிக்கே ரிஷிகளாம். இந்த மகான்கள் வழிவந்தவங்க தான் அத்தனை மகான்களுமா.
அதுல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா இருக்கக்கூடியவர் நம்ம பாபா. அப்பேற்பட்ட நம்ம பாபா அவருடைய ஆரத்தி வழிபாட்டுல இரவு ஆரத்தில ஆரத்தி துக்காராமா அப்படின்னு பாடின க்ஷணத்துல ஏந்திரிச்சு நின்று அப்படியே கரத்தை குனிச்சு தலை குனிவாராம். எதுக்கு குனிறார் அப்படின்னா அந்த மகானுக்கு சல்யூட் பண்றாராம், அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்றாராம். யாருன்னா நம்ம பாபா. நம்ம பாபா ஆரத்தி ஞானராஜானாலும் கீழே குனிறாரு, ஆரத்தி துக்காராமனாலும் கீழே குனிறார். அப்படின்னா அந்த மகாத்மாக்களுடைய சாநித்தியம், அந்த மகாத்மாக்களுடைய வைபவம் எப்பேற்பட்டதா இருக்குங்கிறத பாபா நமக்கு சூசகமா உணர்த்துறார். ஆனா நம்ம அதுக்குள்ள போறதே கிடையாது, பாடுறோம், அதோட விட்டுட்டு வெளில வந்துடுறோம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம இல்லாம அந்த ஆரத்தி ஞானராஜாங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நேத்து பார்த்தோம். இப்ப ஆரத்தி துக்காராமா, அந்த துக்காராமான்கிறவர் யாருன்னா துக்காராம் மகாராஜ். நீங்க நெட்ல போயிட்டு சந்த் துக்காராம் மகாராஜ் அப்படின்னு போட்டு பாருங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். உடம்போட வைகுண்டத்துக்கு போன சுவாமி அவரு. இந்த உடம்பு நம்ம எடுத்திருக்கோம்ல, இந்த சரீரம், இந்த சரீரத்தோடைய வைகுண்டம் போனவர். யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. இந்த உலகத்துல எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ரிஷிகள் எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் போயிருக்காங்க. ஆனா உடம்போட வைகுண்டம் போனது சந்த் துக்காராம் மகாராஜ் மட்டும்தான். அதனாலேயே பாண்டுரங்கனாகிய விட்டல் சதா நாமஜபம் பண்றாராம். நானோபா துக்காராம், நானோபா துக்காராம், நானோபா துக்காராம்னு ஞானேஸ்வர் மாவுளியுடைய திருநாமத்தையும் சந்த் துக்காராம் மகாராஜுடைய நாமத்தையும் யாரு ஜபம் பண்றாருன்னா பாண்டுரங்கனே ஜபம் பண்றாராம். பாண்டுரங்க அவதாரம் சாயிநாதர் நம்ம சொல்றோம் இல்லையா, அதே அவதாரமாகி நம்ம பாபாவுக்கு துக்காராம் மகாராஜை பிடிக்காம எப்படி போவோம்? நம்ம பாபாவுடைய ஓல்டு போட்டோஸ் நம்ம நெட்ல போயிட்டு பாபாவுடைய ஓல்டு போட்டோஸ் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுல ஒரு போட்டோவை நீங்க பார்க்கலாம். அந்த போட்டோல பாபா துக்காராம் மகாராஜுடைய ஹரிகதாவை வச்சு படிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கு, அது ஒரிஜினல் போட்டோ. அந்த ஒரிஜினல் போட்டோ நல்லா ஆழமா கவனிச்சு பாத்தீங்கன்னா துக்காராம் மகாராஜுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பாபா உட்கார்ந்து படிக்கிறாராம். நம்ம பாபா துக்காராம் மகாராஜுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறார். அப்படின்னா நம்மலாம் படிக்கிறது இல்லை, பாபா படிக்கிறார். நம்ம எங்க படிக்கிறோம்? பாபாவையும் படிக்க தெரியல, சச்சரிதம் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் காலம் சூழ்நிலை எதுவும் ஒழுங்கு அமையறதில்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றது? அதுக்குத்தான் இந்த மாதிரி மொபைல்கள் மூலமா சத்சங்கமான நிகழ்ச்சிகளை சொன்னா காது கொடுத்து அப்ப கேட்பீங்க இல்லையா? காதல விழும்போது உங்களுக்கு சத்சங்க பாக்கியம் கிடைக்கும் போது குருநாதருடைய கிருபையும் பகவானுடைய கிருபையும் உங்களுக்கு கிடைக்கும் தானே. அதனால தான் அடியன் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பக்தர்களுக்கு குரு கிருபையால கொடுக்கலாம் அப்படின்றத பாவிச்சு அடியன் உங்க எல்லாருக்கும் கொடுக்கிறேன். குருநாதருடைய இந்த பரம கருணையினால இந்த துக்காராம் மகாராஜ் என்றவர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் புராண இதிகாசத்துக்கு போயே ஆகணும். இப்ப சொல்ல போற கதைய காது கொடுத்து கேளுங்க. இந்த கதைகளை பாபாவே உட்கார்ந்து படிச்சிருக்கார். இந்த ஹரி நாம சங்கீர்த்தனத்தை பாபா ரொம்ப அனுபவிப்பார். அதனால இந்த சந்த் துக்காராம் மகாராஜ பத்தின ஏகபோகமான சில மேலோட்டமான விஷயங்களை அடியன் சொல்றேன். அவருடைய வரலாறு ரொம்ப விஸ்தாரமானது, அபங்கமலைய பொழிஞ்சிருக்கார் அந்த சுவாமி. அதனால அவரோட பூர்வீகம் என்னங்கிறத அடியன் லைட்டா சொல்றேன், கேளுங்க. வைகுண்டத்துல ருக்மணி மாதாவும் பகவான் விட்டலனும் இருக்காங்க. அங்க நிறைய மகான்கள், நிவர்த்தி, ஞானதே, சோபான், முக்தாபாய், கபீர்தாசர், ராமானந்தர், ஏகப்பட்ட மகான்கள் இருக்காங்க. அங்க சுகபிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷி, அவரு தான் பரிச்சித் மகாராஜாவுக்கு பாகவதத்தை சொன்னது. அந்த பாகவதம் கிடைக்க காரணமானவரை இந்த இவர் தான் சுகபிரம்ம ரிஷி தான். அந்த சுகபிரம்ம ரிஷியை கூப்பிடுறாரு பகவான். அதே போல கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனை போலவே இருக்கக்கூடிய உத்தவனையும் கூப்பிடுறாரு சுவாமி. நீங்க ரெண்டு பேரும் கலியில போய் பக்தியை பரப்பிட்டு வாங்க. எல்லா மக்களுக்கும் இப்ப பக்தியே இல்லாம போயிட்டு ரெண்டு பேரும் போய் பக்தியை பரப்பிட்டு வாங்கன்னு அனுப்புறார். அதுல சுகபிரம்ம ரிஷி காசியில ஒரு படகுல ஒரு குழந்தையா மாறி கிடைக்கிறார். அவருக்கு பேர் கபீர்தாசர். இன்னொருத்தர் சந்திரபாகா நதி தீர்த்தத்துல கிடைக்கிறார். அவர் பேர் நாமதேவர். அந்த நாமதேவர் தான் தன் சொரூபத்தை விட்டதுக்கு அப்புறம் துக்காராம் மகாராஜா வரார். இப்ப துக்காராம் மகாராஜ் தன்னுடைய அபங்கத்துல என்ன பாடுறார் அப்படின்னா,
வழி வழியா நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றத துக்காராம் மகாராஜ் பாடுறார். அது என்னன்னா, நான் தான் பிரகலாதனா இருந்தேன் சத்திய யுகத்துல. அடுத்ததா என்ன யுகம்னா, நான் தான் கிருஷ்ணாவதார காலத்துல உத்தவனா இருந்த, ராமாவதார காலத்துல அங்கதனா இருந்த, இந்த கலியில நாமதேவனா யார் இருந்தாரோ அவரே தான் இப்ப நானா துக்காராமா வந்திருக்கேன் அப்படின்றத அவர் பாடியிருக்கார். அப்ப வழி வழியா பகவான் தன் பக்தர்களை இந்த தேசத்துல ஒவ்வொரு மகான்கள் சுரூபமா அவதாரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க வச்சிருக்கார் பகவான். அத மாதிரி விஸ்வம்பர் மகராஜ் அப்படின்ற ஒரு பெரிய ஞானி, அந்த ஞானியுடைய குலத்துல பிறக்கிறாரு நம்ம துக்காராம் மகாராஜ். நம்ம துக்காராம் மகாராஜ் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வம்பர் மகராஜுடைய குலத்துல தோன்றிய மாபெரும் சத்புருஷர். அந்த சத்புருஷர் தான் நம்ம துக்காராம் மகாராஜ். இந்த துக்காராம் மகாராஜுடைய சொந்த ஊர் எங்க இருக்குன்னா, நான் நேத்தையே சொல்லியிருந்தேன், நம்மலாம் புனேல இறங்கி ஷிரடி போறோம். ஆனா புனேலேருந்து சரியா 20 கிலோமீட்டர் தூரம் தான் தேகு ஆலந்தி இருக்கு. ஆலந்தில தான் சந்த் ஞானேஸ்வர் மாவுளியுடைய சமாதி இருக்கு. 21 வயது பையனாகவே சமாதியில இருக்கார் இன்னைக்கும். அதே மாதிரி அங்கிருந்து சரியா 15 கிலோமீட்டர் தூரத்துல தேகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம் இருக்கு. அந்த தேகுல பிறந்தவர் தான் நம்ம துக்காராம் மகாராஜ். அந்த தேகுல ஒரு பண்டரி விட்டல் பண்டரிநாதனுடைய அழகான ஒரு கோவில் இருக்கு. ருக்மணி மாதா விட்டலுடைய கோவில் இருக்கு. அந்த கோவிலை கட்டினது யார் அப்படின்னா துக்காராம் மகாராஜுடைய முன்னோர்களான இந்த விஸ்வம்பர் மகாராஜ் தான். விஸ்வம்பர் மகாராஜுடைய கனவுல தோன்றி, அடே உனக்கு வயசாயிட்டு நான் உன் ஊருக்கே தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், இவர் காடு மடெல்லாம் தேடுனா ஒரு மாமரத்துக்கு கீழே புதைக்கப்பட்டு கிடக்குறாங்க விட்டலனும் ருக்மணியும். அப்படியே வஸ்திரத்தோட, அந்த துளசி ஹாரத்தோட, துளசி மாலையோட உடனே எடுத்துட்டு அப்படியே பிரதிஷ்டை பண்ணி கோயில் கட்டிடுறார். அந்த கோயில் தான் தேகுல இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த கோவில் தான் தேகுல நம்ம பார்க்கலாம். அப்ப காலம் கலிய விஸ்வம்பர் மகாராஜ சுவாமி கூட்டுக்கிட்டார். அவங்களோட மனைவியான அம்மாபாயும் கூட்டுக்கிட்டார். அந்த வம்சத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான தம்பதிகளுக்கு பிறக்கிறார் நம்ம துக்காராம் மகாராஜ். இந்த துக்காராம் மகாராஜுக்கு யாரு நாமம் பேர் சூட்டுறார் அப்படின்னா, சாட்சாத் விட்டலனுடைய மனைவியாகிய ருக்மணி மாதாவே துக்கா துக்கா அப்படின்னு சொல்லி அந்த துக்காராம் அப்படின்ற திருநாமத்தை சாட்சாத் மகாலட்சுமியே சூட்டியிருக்க. அந்த பேரை பகவானுடைய அற்புத பத்தினி ஆகிய தாயே சூட்றா அப்படின்னா துக்காராம் மகாராஜுடைய பக்தி எவ்வளவு அதீதமா இருக்கும். அதனால நம்ம பாபா அதெல்லாம் படிக்கிறார், நம்ம படிக்கிறது இல்ல. புரியுதுங்களா? அது மாதிரி துக்காராம் மகாராஜுக்கு சாட்சாத்து ருக்மணி தாயே திருநாமம் சூட்டுனாங்க. ஒண்ணு, வளர வளர பாண்டுரங்கன் கோவிலுக்கெல்லாம் போவாராம். சின்ன பிள்ளையில அவங்க அம்மா அப்பாலாம் அனுப்பி வைப்பாங்களாம். அப்ப காலம் கனிய துக்காராம் மகாராஜுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு. முதல் மனைவி பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. அவங்களால குழந்தைகள்லாம் ஈண்டெடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த மனைவியோட பெயர் ஆவுளி. துக்காராம் மகாராஜா ரொம்ப பிடிக்கும் அந்த ஆவுளி அம்மாவுக்கு. கட்டின கணவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா பாண்டரங்கனை கட்டா திட்டுவா அந்த அம்மா. இந்த கருப்பனை கட்டிட்டு அழுகுறாங்க பாரு எல்லாம், மங்களாயி கண்டோபா, நீங்க தான் என் புருஷனுக்கு புத்தியை கொடுக்கணும். எப்ப பார்த்தாலும் அந்த கருப்பனை கட்டிக்கிட்டே அழுகுறாரு என் புருஷன், அந்த கருப்பன் என் புருஷனை கெடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாண்டரங்கன்னு அவ்வளவு திட்டுவாங்களாம் அந்த அம்மா. ஆவலின்றவங்க துக்காராம் மகாராஜ மனைவி பாண்டரங்கன்னு அவ்வளவு திட்டுவாங்களாம். நிறைய லீலைகள் இருக்கு. அப்ப அந்த காலத்துல அவரை துக்காராம் மகாராஜால கட்டப்பட்ட முதல் மனைவியானவங்க இறந்துட்டாங்க. அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அவங்களுடைய அண்ணா சொல்லக்கூடிய உறவினர்கள்லாம் ஒத்தொத்தரா இறந்துகிட்டே வராங்க. இவர் சம்பாதிக்க போனா இவர் என்ன தெரியுமா பண்ணுவார், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும் வரான். அதனால நேர்மையா உழைக்கணும்ன்றதுக்காக எல்லாமே ஏமாந்து வருவார். வீட்டுக்கு வரத்துக்குள்ள ஒரு பைசா கூட இருக்காத, எல்லாம் காலியிடுமா. வீட்டுக்கு வந்தா துக்காராம் மகாராஜோட மனைவி அவ்வளோ திட்டுவாங்க. ஆனா துக்காராம் மகாராஜ் சாப்பிடாம அந்த அம்மா சாப்பிடாதான். ஒரு பக்கம் பாசமும் இருக்கு, ஒரு பக்கம் கோபமும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஒரு பொதுவா குடும்பத்துல இருந்துகிட்டே பக்தி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நம்மள பல பேர் நினைக்கிறோம்.
வாஸ்தவத்துல துக்காராம் மகாராஜோடைய சரித்திரத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னா குடும்பத்துல இருந்துகிட்டே பகவான் கிட்ட பக்தி பண்ணா மோட்சம் கிடைக்கும்ங்கிறத நீங்க உணரலாம். ஆகையினாலதான் பாபா தன்னை நோக்கி வரக்கூடிய பல அடியார்கள துக்காராம் மகாராஜோடைய அபங்கத்தை பாடுன்னு சொல்லி கேட்டிருக்கார். துக்காராம் மகாராஜோடைய அபங்கத்தை நீ பாடுன்னு சொல்லி பாபாவே காது கொடுத்து கேட்டிருக்கார் அந்த அபங்கத்தெல்லாம். ஆனா நமக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியறது இல்லை. குடும்பத்தோட நிலை சரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிற பணம் காசு எல்லாம் போயிட்டு பெரிய வசதியான குடும்பம், துக்காராம் மகாராஜோடைய குடும்பம் பெரிய வசதியான குடும்பம், கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிட்டு கையில ஒரு காசு கூட இல்லாத நிலைக்கு ஆயிட்டாங்க. அவங்க வாழக்கூடிய வீட்டையே விற்கக்கூடிய நிலைமை ஆயிட்டு. அந்த அளவுக்கு கஷ்டம் தாங்க முடியல. அப்ப துக்காராம் மகாராஜோடைய அப்பா ஒரு முறை சாகரத்துக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு பொக்கிஷம் தரேன், உனக்கு எதிர்காலத்துல அது பயன்படும்டான்னு சொல்லி ஒரு பெட்டியை கொடுத்துட்டு போனார். அந்த பெட்டியில என்ன இருக்குன்னா ஞானேஸ்வர் மாவுளி எழுதின ஞானேஸ்வரி புத்தகம், ஏகநாதர் எழுதின ஏகநாத பாகவதம், ஏகநாத ராமாயணம், பாவர்த்த தீபிகான்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான நூல்கள் இருக்கு. அந்த நூல்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணார். வீட்டை விட்டு கிளம்பி பாண்டாரா மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கு, தேகுக்கு பக்கத்துல மலை. அந்த மலையில ஏறி உட்கார்ந்தார். எனக்கு என் வாழ்க்கையில கஷ்டம் வந்ததுக்காக நான் வரல பாண்டுரங்கா, என்ன ஆனாலும் ஆகட்டும், ஆனா நான் உன்னை விடவே கூடாது. என் தலையில இடியே நீ இறக்கி வை, உன்னை நான் விடமாட்டேன் பாண்டுரங்கா. எனக்கு நீ இவ்வளோ கிருப பண்றியே, எனக்கு ஏதாவது தேவைனா என் வீட்டு சேவகனா ஒரு வேலைக்காரனா நீ இருக்கியே பாண்டுரங்கா, உன்னை நான் இந்த சனவே நான் பார்க்கணுன்றதுக்காக ஏகநாத பாகவதம் படிப்பார், அழுவார். பாண்டுரங்கா தர்சனம் கொடு, பாண்டுரங்கா தர்சனம் கொடுன்னு ஓன்னு அழுவார். சரியா ஒரு வார காலம் அன்ன ஆகாரம் இல்லாம சந்த துக்காராம் மகாராஜ் அந்த பாண்டாரா மலை மேல ஏறி உட்கார்ந்து கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்றார். ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி. அந்த மாதிரி நாமாவளி அவர் அழகா பாடுறார். ஒரு வார காலம் அன்ன ஆகாரம் இல்ல. வீட்டுல ஆவுளி அவங்க பெத்த குழந்தைங்களுக்கு நம்ம துக்காராம் மகாராஜ் 2-3 குழந்தைங்க இருக்கு. அந்த குழந்தைங்க அந்த வீட்டுக்காரம்மா ஆவுளி தேட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கேயுமே கிடைக்கல. ஒரு வார காலத்தோடைய தபசு பாண்டுரங்கன் பாம்பு ரூபத்துல முதல்ல போய் துக்காராம் மகாராஜுக்கு தரிசனம் கொடுத்தார். பாம்பு ரூபத்துல அப்படி தரிசனம் கொடுக்கும் போதே, பாண்டுரங்கா நான் உன்னை இப்படி கூப்பிடல, நீ எந்த சொரூபத்தோட லாவண்யமான ரூபத்தோட இருக்கியோ அந்த ரூபத்தோட நான் எனக்கு தரிசனம் கொடுத்தே ஆகணும், நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வம்படிச்சு பாண்டுரங்கனை நேருக்கு நேர் பார்த்தாராம் பாண்டாரா மலையில நம்ம துக்காராம் மகாராஜ். பாண்டுரங்கனை பகவான இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகான்னு சொல்றோமே, அந்த சச்சிதானந்த ரூபனாகிய ஸ்ரீமன் நாராயணனே பாண்டுரங்கன். அந்த பாண்டுரங்கனையே நேருக்கு நேர் தரிசனம் பண்ணார் துக்காராம் மகாராஜ். தரிசனத்தோட மட்டும் இல்லாம துக்காராம் மகாராஜுக்கு பாண்டுரங்கனே சமைச்சு சாப்பாடை ஊட்டி விட்டுருக்கார். பாண்டுரங்கனே சமைச்சு சாப்பாடை ஊட்டி விட்டுருக்காரு. ஏன்னா பிரகலாதனா இருந்தவர் தான் உத்தவனா இருந்தார், உத்தவனா இருந்தவர் தான் அங்கதனா இருந்தார், அங்கதனா இருந்தவர் தான் நாமதேவரா இருந்தார், நாமதேவனா இருந்தவர் தான் துக்காராம் மகாராஜா இருந்திருக்கார். ஏன்பா இப்படி வரிசையா வருதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, நாமதேவர்னு சொல்லக்கூடிய அந்த அவதாரத்துல 100 கோடி அபங்கங்கள் பாண்டுரங்கன் மேல நான் எழுதுவேன்னு சொல்லி ஆக்ஞை எடுத்துக்கிட்டார் நம்ம நாமதேவ மகாராஜ். அவரு பிறந்ததுலேருந்து 80 வயசு வர வரைக்கும் அபங்கமா பாடி 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 பாடியே தள்ளிட்டார். நாமதேவ மகாராஜுடைய அபங்கம் 95 கோடி எழுதியிருக்கார். 80 வயசுக்குள்ள 95 கோடி. 100 கோடி தானே சங்கல்பம் எடுத்தார், 95 கோடி தான் இருக்கு. அப்ப மீதி 5 கோடி எழுதணுமே, என்ன பண்றதுன்றதுக்காக பகவான் பாண்டுரங்க நீ துக்காராம் மகாராஜ் அவதாரம் பண்ணுன்னு சொல்லி இந்த துக்காராம் மகாராஜுடைய அவதாரத்துல தான் அந்த 5 கோடி அபங்கம் எழுதுறதுக்காக பகவான் பிறக்க வச்சான். அதன்படியா தரிசனமும் கொடுத்தார், தன் கிருபையும் கொடுத்தார். அதனால துக்காராம் மகாராஜ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் பகவான் பாண்டுரங்க ஸ்மரணையாவே இருப்பார்.
பாண்டுரங்க 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 விட்டல விட்டல பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க 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 விட்டல விட்டல பாண்டுரங்க அப்படின்னு சொல்லி சதா அவரோட வாக்கு, அவருடைய மூச்சு எல்லாமே பாண்டுரங்க ஸ்மரணையாவே தான் இருந்தது. ஆகையினால பாண்டுரங்கன் எப்ப துக்காராம் மகாராஜ் எங்க போனாலும் பின்னாடியே வருவாராம். துக்காராம் மகாராஜ் பின்னாடியே பாண்டுரங்க வருவாராம். துக்காராம் மகாராஜ் தன்னுடைய அபங்கத்துல நிறைய பாடுறார். பாண்டுரங்கன் எங்கேயும் இல்லையா, என் ஜிபாபையில தான் இருக்கான் அப்படின்னாராம். அதே மாதிரி நம்ம பாபா கடவுள் கடவுள்னு சொல்லாதையா, அந்த கடவுள் என் பாக்கெட்ல இருக்கான் அப்படின்னு பாபாவும் சொல்லியிருக்கார். பாபா தன் பக்தர்கள்ட்ட சில நேரத்துல கடவுள் வந்து எங்கேயோ இல்லையா, இங்க பாக்கெட்டுக்குள்ள இருக்காருங்கிறத பாபா சொல்லியிருக்கார். அதை போலவே துக்காராம் மகாராஜும் பாண்டுரங்கனை எங்கேயும் வெளியில தேடாதீங்க, அவன் என் ஜிப்பாக்குள்ள ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்றாருன்னா பகவானையே வசப்படுத்தின மகாத்மா துக்காராம் மகாராஜ். அந்த துக்காராம் மகாராஜுடைய வாழ்க்கையில ஏகபோகமா நிறைய விசேஷமான லீலைகளை பகவான் பண்ணான். பகவான் துக்காராம் மகாராஜுக்காக தூக்குமாட்டிக்கு போனான் ஒரு லீலையில. அதே மாதிரி துக்காராம் மகாராஜுக்கு ஒரு பையன், அந்த பையனுக்கு வந்து வயிற்று வலி தாங்கல. இவர் சதா வீட்டிலேயே இருக்க மாட்டார், ஆளு சம்பாதிக்கிறதும் கிடையாது. துக்காராம் மகாராஜ் சம்பாதிக்கிறதும் கிடையாது, வீட்டில் இருக்கிறதும் கிடையாது. சதா அவருடைய முன்னோர்கள் காலத்துல கட்டப்பட்ட அந்த விஸ்வம்பர் மகாராஜ் அவர் கட்ட அந்த கோவில்லையே சதா கடந்துட்டாரு. இந்த வீட்டுக்கார அம்மா என்ன பண்ணாங்க, துக்காராம் மகாராஜோடைய அம்மா ஒரு கையில செருப்பு எடுத்துக்கிட்டாங்க, மறு கையில அந்த பையனை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த பாண்டுரங்கனுடைய கன்னத்திலேயே நான் வச்சனா இல்லையா பாருன்னு பாண்டுரங்கனை அடிக்கிறதுக்கு செருப்பு எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த அம்மா. துக்காராம் மகாராஜுக்கு பதறி போய் நேரா ஓடி வந்து ஆவலி அப்படி பண்ணிடாத, மகா பாவம் பாவம் சொல்லி செருப்பை பிடுங்கி கீழே போட்டுட்டாரு. இல்லைன்னா பாண்டுரங்கனுக்கு செருப்படி விழுந்திருக்கும். இந்த கதையெல்லாம் மகிபதி மகாராஜ் கைப்பட எழுதியிருக்கார். பாண்டுரங்க பக்த விஜயம்னு சொல்லக்கூடிய நூல்கள்ல இதெல்லாம் நிறைய இருக்கு. நீங்க அவசியம் அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன லீலை அப்படின்னா, துக்காராம் மகாராஜுக்கு 3 பொண்ணு. அந்த 3 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு அந்த துக்காராம் மகாராஜோடைய மனைவிக்கு. ஆனா இவர் சதா பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்கன்னா யாரு காசு கொடுப்பா, யாரு மாப்பிள்ளை கொடுப்பா? யோ இந்த மாதிரிலாம் பாண்டுரங்க பாண்டுரங்க சொல்லிட்டு இருக்காதையா, போய் உடம்பு நல்லா தானையா இருக்கு, போய் உழைச்சு சம்பாரிச்சு பொண்ணுங்களை கட்டி குடிக்கானா எப்பத்தாலும் அந்த கருப்பனையே கட்டிட்டு அழுகிறீங்க, நீலாம் மனுஷனாயா அப்படின்னு துக்காராம் மகாராஜா அவங்க மனைவி கண்டபடி திட்டுவாளா. மங்களாயி கண்டோபா, அந்த கருப்பனை நீ ஏதாவது பண்ணு. கருப்பன் மீன்ஸ் என்னன்னா பாண்டுரங்கனை தான் கருப்பன்ங்கிறவங்க துக்காராம் மகாராஜோட மனைவி. அப்ப என்னாச்சு அப்படின்னா, ஒரு முறை துக்காராம் மகாராஜ் வந்து நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன, ஏங்க இருங்க நான் குளிக்க போறேன், நீங்க எங்கேயும் போகாதீங்க, நீங்க வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா குளிக்க போயிருக்கு. அந்த அம்மா உடுத்திக்கக்கூடிய வஸ்திரத்தெல்லாம் மேல போட்டுட்டு குளிக்கிறாங்க. துக்காராம் மகாராஜ் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து ருக்மணி மாதாவே ஒரு கிளவி சுரபம் பூண்டு கிழிஞ்ச புடவையோட வந்து, மகாராஜ் நீங்க கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்குறீங்களாமே, கிழிஞ்ச புடவையா இருக்கு, புடவையே இல்லை மகாராஜ் அப்படின்ன உடனே ஏந்திரிச்சாரு மகாராஜ். அவங்களுடைய மனைவி குளிக்கிறாங்க தானே, மேல புடவை போட்டிருந்தாங்க தானே, அந்த புடவை எடுத்துட்டு வந்து இந்த அம்மா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டார். வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டார். இந்த அம்மா குளிச்சுட்டு புடவையை தேடுது கிடைக்கவே இல்லை. அட பாவி மனுஷா, இப்ப இல்லாமடா நீ இருப்பேன்னு சொல்லி துக்காராம் மகாராஜா அந்த திட்டு அந்த வையே அந்த மாதிரிலாம் காமெடியான லீலை. துக்காராம் மகாராஜோடைய அந்த பக்திய இந்த அம்மா புரிஞ்சிக்காம அந்த பாண்டுரங்கனுடைய காலை உடைக்கிறதுக்கு கருங்கல் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு முறை செருப்பால் அடிக்க போயிட்டாரு. துக்காராம் மகாராஜ் தடுத்துட்டார். மறுபுறம் ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்துட்டு போய் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பகவானுடைய காலை உடைக்கணும்ட்டு போறாங்க. நம்மளாம் சிலையா நினைக்கிறோம், நம்மளாம் கல்லா நினைக்கிறோம். ஆனா துக்காராம் மகாராஜுடைய மனைவி பாண்டுரங்க அந்த கோயில்ல இருக்கா, அவன் காலை உடைக்காம விடமாட்டேன்னு சொல்லி பெரிய கல்லை எடுத்துட்டு போறாங்க அவன் காலை உடைக்க. கோயில்ல பாண்டுரங்கனுடைய உடம்பு ஃபுல்லா நடுக்குது. பக்கத்துல ருக்மணி மாத்தா ஏன் உதறது, கை கால்லாம் என்னாச்சு? அடியே துக்காராம் மகாராஜுடைய மனைவி வரா, என் காலை உடைக்காம விடமாட்டா போல் இருக்கு, எனக்கு பயமா இருக்குடின்னு உடனே இருங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி துக்காராம் மகாராஜுடைய மனைவிக்கு சாட்சாத்து மகாலட்சுமியை தரிசனம் கொடுக்குறா. தரிசனம் கொடுக்குறப்ப கூட இந்த பாரு, உன் புருஷன் என் புருஷனை கெடுத்து வச்சிருக்கான், உன் புருஷன் பாண்டுரங்க இருக்கானே கருப்பன்,
அவன் வந்து என் புருஷனை கெடுத்து வச்சிருக்கான், ஒழுங்கு மரியாதையா இருக்க சொல்ல அந்த கருப்பனை. தேவையில்லாம என் புருஷனை கெடுத்தான், அவ்வளவுதான் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி என்ன உடனே என்னடா அது, சாட்சாத் மகாலட்சுமியே தரிசனம் கொடுக்குறா, அம்மா அம்மானு காலை விழாம ஓம் புருஷன் என் புருஷனுக்கு எடுத்து வச்சிருக்கான்னு நீ சொல்றாளே, அந்த அந்த அளவுக்கு அந்த அம்மாக்கு ஒரு பக்தின்னு சொல்றதா பக்தி இல்லைன்னு சொல்றதாங்கிறது ஒண்ணுமே புரியல நமக்கு. அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் வந்து லீலைகள் நடந்தது. அப்ப மகாலட்சுமி கை நிறைய தங்க காசு கொடுத்தாங்களாம். துக்காராம் மகாராஜுடைய மனைவிக்கு கை நிறைய தங்க காசு கொடுத்தாங்களாம். துக்காராம் மகாராஜ் வந்தார், என்ன மகாலட்சுமி தரிசனம் கொடுத்தாளா? ஆமா கொடுத்தா. என்னமோ கையில வச்சிருக்க, என்னது? நீங்க கையில கிடைச்சா எல்லாத்தையும் வாரி வழங்குற வள்ளல் மாதிரி வாரி கொடுத்துருவீங்க, நம்ம பிள்ளைக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துட்டு விடுவாங்களாம். ஒரு சமயம் இன்னொரு லீல என்ன அப்படின்னா, துக்காராம் மகாராஜுடைய முன்னோர்களுக்கு சிராத்தம் கொடுக்கணும். சிராத்தம் கொடுக்கணும்னா நிறைய பொருள் வேணும், வரவங்களுக்கு அன்ன ஆகாரம் கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். அந்த நேரம் பார்த்து கீரை பறிக்கணும்னு மனைவி சொல்லியிருக்கா. ஆனா இவர் கீரை பறிக்கிறதையே மறந்து போய் பாண்டுரங்க பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க 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 அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவளியை பாடிக்கிட்டே ரோட்டோரமா போறார். அங்க இருக்கக்கூடிய ஜனங்களே, துக்காராமா இங்க வா, இங்க வந்து அறுப்பருன்னு சொல்லி மூடைய மாத்தி அறுப்பருக்கு வச்சுட்டாங்க. என்னடா போன மனுஷனை காணுமே, எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்களேன்னு பார்த்தா வரவே இல்லை ஆளு. அங்க துக்காராம் மகாராஜ் அறுப்பறுத்துக்கிட்டு இருக்கார். ஊர்ல ஒருத்தனை விடாம எல்லாருக்கும் வேலைக்காரனா இருந்திருக்கார் துக்காராம் மகாராஜ். மறுபக்கம் பாண்டரங்க பார்த்தான், நம்ம பக்தன் துக்காராமா வீட்டுக்கு போலன்னா உண்டுலன்னு பண்ணிடுவான் அந்த ஆவலி. அதனால பகவான் ஆகிய பாண்டுரங்கனே துக்காராம் மகாராஜுடைய சொரூபத்தையே எடுத்துக்கிட்டு போயிட்டானாம். போகும்போது சும்மா போலையாம், நிறைய பொருளா எடுத்துட்டு போய் தங்கம் வைரம் நிறைய எடுத்துட்டு போயிருக்கார். வந்த பிராமணர்களுக்கு அத்தனை பேருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு தட்சணை ஒரு தங்க காசு கொடுத்தாராம். உடனே அந்த ஊர் மக்கள் என்ன ஆவலி, ரொம்ப இல்லாதவன் சொன்னீங்க, பாத்தீங்கன்னா தங்க காசெல்லாம் வைக்கிறான், அது என்னமோ தெரியலங்க, என்ன மாயம் தெரியலங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான். வந்தவன் காணாம போயிட்டான். வந்தவன் எங்கிருந்து வந்தானோ அங்கேயே ஓடி போயிட்டான். துக்காராம் மகாராஜா அறுப்பரெல்லாம் அறுத்துட்டு, ஐயோ ஆவலி திட்டுவாளே, என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம நேரா வீட்டுக்கு போறாரு. போனா, ஏங்க எங்க போனீங்க, இப்பதானே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டீங்க, இப்பதானே எல்லாருக்கும் தட்சணை வச்சு கொடுத்தீங்க, நான் எங்கடி வந்தேன், நான் இப்பதான் வந்து நான் என்ன நீ இந்த சிராதத்தையே நான் மறந்து போயிட்டேன், நான் இப்பதான் வந்தேன், என்னங்க இப்படி சொல்றீங்க, நீங்க தான் வந்தீங்க, சமைச்சிங்க, சாப்பாடு போட்டீங்க, தங்க காசு தான் கொடுத்தீங்களே அப்படின்னு உடனே துக்காராம் மகாராஜ் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். பகவானே நான் இல்லைனாலும், அதாவது பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, என்னுடைய சிந்தனையாவே நீ இருந்த அப்படின்னா உன்னுடைய குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதேதான் பாபாவும் செய்யறார். பாபாவை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, பாபா வந்து உங்க வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறத பாபா தன் சாயி சச்சரிதத்துல கண்டிப்பா சொல்லியிருக்கார். என் பக்தர்கள் வீட்டில் நான் ஓயாமல் உழைப்பேன்னு சொல்லியிருக்கார். ஆனா அந்த அளவுக்கு பக்தி நமக்கு இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லைன்றத நான் கிளீனா சொல்வேன். எனக்கு இல்லை, உங்களுக்கெல்லாம் இருக்கா என்னன்னுங்கிறது உங்க ஆத்மாவுக்கும் குருநாதனுக்கும் தான் தெரியும். எனக்கு இல்லைங்கிறத நான் தெளிவா இந்த நேரத்துல சமயத்துல சொல்லிக்கிறேன். பாபா சொல்றாரு இல்லையா, என்னுடைய பக்தனுடைய வீட்டுல நான் ஓயாம வேலை செய்வேன், ஓயாம உழைப்பேன்னு இருக்கார். அப்ப பாபா தானே சாட்சாத்து பாண்டுரங்கன். அந்த பாண்டுரங்கனுடைய பக்தனாகிய துக்காராம் மகாராஜுக்கு இந்த மாதிரி லீல பண்ணிருக்க மாட்டாரா? பண்ணிருப்பார். இந்த மாதிரி அநேக லீலைகளை வந்து சந்த் துக்காராம் மகாராஜுக்காக பகவான் பாண்டுரங்கனே மனம் இரக்கம் கொண்டு செய்திருக்கார். இப்ப அப்படின்னு சொல்ல போற லீலைய கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ரொம்ப முக்கியமான லீலை. இப்பவும் நீங்க ஷிரடி போறீங்கன்னா, புனேல இறங்கி போறீங்கன்னா, கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி புனேலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல ஆலந்தி கஷேத்திரம் இருக்கு, ஜீவசமாதி சந்த் ஞானேஸ்வர் மாவளியுடைய ஜீவசமாதி, அங்க தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்த ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனீங்கன்னா நம்மளுடைய துக்காராம் மகாராஜுடைய முப்பாட்டனார் விஸ்வம்பர் மகாராஜ் கட்டின கோயில் இருக்கு. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பாண்டரங்க நேரா நிக்க மாட்டானா, கழுத்தை இப்படி வச்சிருப்பானா. இப்படி பாண்டரங்கன்னா இப்படிதான் நேரா இருக்கணும், ஆனா அந்த பாண்டரங்க இப்படி இருப்பாராம். ஏன் அப்படி இருக்காருன்னா, இப்பவும் அப்படிதான் இருக்காரு. ஏன் அப்படி இருக்காருன்னா அதுக்கான ஒரு லீலையை அடியேன்னு சொல்ற, காது கொடுத்து கேளுங்க, நமக்கும் அந்த பக்தி வரட்டும்.
ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா, துக்காராம் மகாராஜுடைய மனைவி கொதிக்க கொதிக்க பால் எடுத்துட்டு போறான். எதுக்குன்னா கோபம் தாங்க முடியல. இந்த பாண்டரங்க பையன் என் புருஷனை கெடுத்து வச்சிருக்கான், அந்த கருப்பை என் புருஷனை கெடுத்து வச்சிருக்கான் அப்படின்றதுக்காக இந்த பயலுக்கு கொதிக்க கொதிக்க பாலை கொடுக்குறான். அப்பயாவது என் புருஷனை விடுறானா இல்லையா பாக்குறேன் அப்படின்னு மனதுல நினைத்து கொண்டு அந்த அம்மா என்ன பண்றா அப்படின்னா, கொதிக்க கொதிக்க பால் எடுத்துட்டு போறா. அந்த அம்மா வரத்துக்குள்ள அவங்க பொண்ணு நேரா ஓடி போய் துக்காராமாரு, அம்மா அப்பா அப்பா பால் கொதிக்குது. அம்மாவும் கொதிக்கிறாங்க, பாலும் கொதிப்பா இருக்கு, அம்மாவும் கொதிப்பா இருக்காங்க. உடனே அவளி என்ன பண்ற, யோ அந்தாண்ட போயா அப்படின்னு சொல்லி துக்காராம் மகாராஜா அந்தாண்ட கொஞ்சம் போ வச்சுட்டு, டேய் பாண்டரங்கா, நீ என்னமோ காட்டுத்தையே குடிச்சவனாமே, இந்தா இந்த கொதிக்கிற பாலை நீ குடிக்க மாட்டியான்னு சொல்லி பாண்டுரங்கனுடைய உதட்டுல கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய பாலை அந்த அம்மா வச்ச சனத்துல கழுத்தை இப்படி நீட்டிட்டானா, கழுத்தை இப்படி வச்சுட்டானா. பாண்டரங்க பின்னாடி போய் நின்றுட்டானா. அப்படி நின்னவன் தான் இன்னமும் நின்று கொண்டிருக்கானா. இதனால நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்னன்னா நம்ம சாய்நாதருக்கு மட்டும் இல்ல, நம்ம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்துக்கு நம்ம பிரசாதம்னு ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னா கொதிக்க கொதிக்க வைக்க கூடாது. நம்ம கொதிக்க கொதிக்க வச்சா சாப்பிடுவோமா? கொதிக்க கொதிக்க பால் கொடுத்தா அப்படியே மடார்னு குடிப்போமா? கொதிக்க கொதிக்க சாப்பாடு போட்டா அப்படியே சாப்பிடுவோமானா கிடையவே கிடையாது தானே. அப்ப கொதிக்க கொதிக்க எந்த தெய்வத்துக்கும் எந்த மகான்களுக்கும் கொடுக்கவே கூடாது. காஞ்சி மகா பெரியவா அவருடைய போட்டோ வச்சு ஒரு கேள்வி என்ன பண்ணுச்சுன்னா, டெய்லி கொதிக்க கொதிக்க பால் வச்சுதான் அந்த பாட்டி காஞ்சி மகா பெரியவருக்கு. அந்த அம்மா கொதிக்க கொதிக்க பால் வச்சிருக்கு. ஒரு நேரம் காஞ்சி மகா பெரியவால பார்க்க அந்த பாட்டி போயிருக்கு. அந்த பாட்டியை நைஸா கூப்பிட்டு, இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க பால் வைக்காத, இதை பத்தியா நாக்கு வெந்து போயிட்டு கொதிக்க கொதிக்க வைக்காத அப்படின்னாரா காஞ்சி மகா பெரியவா. அதே தான் பாபாவும் கொதிக்க கொதிக்க பாபாவுடைய போட்டோக்கு முன்னாடி வச்சிங்கன்னா பாபா அப்படி குடிச்சு நாக்கு வெந்து போகணுமா? கூடாது தானே. அதனால பாபாக்கு பால் நைவேத்தியம் பண்றீங்களோ இல்ல எந்த தெய்வத்துக்கு எந்த நைவேத்தியம் பண்ணாலும் கொதிக்க கொதிக்க வைக்காதீங்கிறது தான் அடியன் சொல்லிக்கிறேன். ஏன்னா பாண்டரங்க எப்படி கழுத்தை திருப்பிக்கிட்டானோ அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்க தெய்வம் கழுத்தை இப்படி திருப்பிக்க போகுது. அது பெரிய லீலையா போயிடும். அந்த அளவுக்கு நமக்கு பக்தி கிடையாது, தெய்வம் அந்த பொருள் அசையாது. பக்தி இருந்தாதான் அது அசையும். துக்காராம் மகாராஜுக்கு இருந்த பக்தி அளவுக்கு நமக்கு இருந்தா இதே லீலை நம்ம வீட்டுல நடக்கும், இதே லீலை நம்ம வீட்லயும் நடக்கும். புரியுதுங்களா? சந்த் துக்காராம் மகாராஜ் சொல்லக்கூடிய மகாத்மா 5 கோடி அபங்கங்களை சரியா 42 வயசுக்குள்ள எழுதி முடிச்சிட்டார். 5 கோடி அபங்கத்தை 42 வயசுக்குள்ள எழுதி முடிச்சிட்டார். எழுதி முடிக்கிற சமயத்துல பகவான் ஒரு பெரிய லீலை பண்றார். அந்த லீலைய சொல்றேன், காது கொடுத்து கேளுங்க. அதாவது சந்த் துக்காராம் மகாராஜ் யார் வாக்குல நாமா வருதோ அவன் பிராமணன் அப்படின்னு சொல்லிவிட்டார். சொன்னதுனால பெரிய கேஸ் ஆயிட்டு. அந்த கேஸ் ராமேஸ்வர் பட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீடாதிபதி கையில போய் அந்த கேஸ் மாட்டிக்கிட்டு துக்காராம் மகாராஜ ஆஜர்படுத்தும்படியா சொல்றாங்க. துக்காராம் மகாராஜ் வரார். நீ என்னமோ அபங்கெல்லாம் எழுதுறியாமே, இனிமே நீ அபங்க எழுதக்கூடாது அப்படின்னு ஆக்ஞை. அவர் ஒரு பிராமணன், வேத பிராமணன் என்ன சொல்றாரோ அது அப்படியே செய்வாராம் துக்காராம் மகாராஜ். இனிமே நான் எழுத மாட்டேன். சரி, நான் எழுதுனதெல்லாம் என்ன பண்ணணும்னு இவரே வாண்டடா கேட்க, நீ எழுதுனதெல்லாம் கட்டி இந்திராணி நதி ஓடுது பத்தியா, அந்த இந்திராணி நதியில மூழ்கடிச்சிரு அப்படின்ட்டாங்க. ஓன்னு அழுதுட்டார் நம்ம துக்காராம் மகாராஜ். அவர் பெரிய பரபிரம்ம ஞானியா இருந்த சுவாமி ஒரு சனம் கண்ணில் தண்ணி வந்துட்டு. எதுக்காக அந்த தண்ணி வந்துச்சு அப்படின்னா, கஷ்டப்பட்டு அந்த 5 கோடி அபங்கங்கள் நான் எழுதுனே, அந்த 5 கோடி அபங்கங்களுமே இன்னைக்கு நான் அதை போடணுமா அப்படின்றதுனால அழுக வந்துட்டு, ராமேஸ்வர் பட்டு சொன்னதுனால துக்காராம் மகாராஜ் அபங்கம் அத்தனையும் எடுத்து இந்திராணி நதியில போட்டுட்டு கரையில வந்து உட்கார்ந்தார். 12 நாட்கள், சரியா 12 நாட்கள் அன்ன ஆகாரம் இல்லாம பாண்டுரங்க பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க 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 விட்டல விட்டல பாண்டுரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகபோகமா அநேக விஷயங்களை அவர் அந்த தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணதனுடைய விளைவாக இந்திராணி நதியில ஓடக்கூடிய அந்த தேவியை அந்த அபங்கத்தை கட்ட எடுத்து வந்து கொடுத்துட்டான். அபங்க கட்ட துக்காராம் மகாராஜ் கையில கொடுத்த அடுத்த க்ஷணம் அந்த ராமேஸ்வர் பட்டுன்னு சொன்னார்ல ஆக்ஞை, அவருக்கு உடம்பெல்லாம் எரிச்சல் தாங்க முடியல. என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, எரிச்சல் தாங்கவே இல்லை.
துக்காராம் மகாராஜ் உண்மையான பக்தனா இருப்பாரோன்ற துக்காராம் மகாராஜ் தேடி வரார். இவர் தேடி வரதை பார்த்த துக்காராம் மகாராஜ் ஓடி வரார். 2 பேருமே காலை விழுந்துக்கிட்டாங்க. ஆனா நடுவுல யாருமே இல்ல. துக்காராம் மகாராஜுக்கு இவர் நமஸ்காரம் பண்றார், இவருக்கு இவர் நமஸ்காரம் பண்றார். 2 பேருமே நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. துக்காராம் மகாராஜுடைய சாநித்தியத்தை உணர்ந்த ராமேஸ்வர் பட் பாண்டுரங்கனுடைய சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு பாண்டுரங்கனுடைய சன்னிதானத்துக்கு கீழே உட்கார வச்சு முத ஆரத்தி எடுக்கிறார். அந்த பாட்டு தான் ஆரத்தி துக்காராமா சுவாமி சத்குரு தாமா சச்சிதானந்த மூர்த்தி சுவாமி சத்குரு தாமா ஆரத்தி துக்காராமா சேவித்தி சாது சந்த. இந்த பாட்டு வருது இல்லையா, நம்ம பாபாவுடைய ஆரத்தி பாடல்கள்ல ஆரத்தி துக்காராமா வருது இல்லையா, அந்த ஆரத்தி பாட்டு தான் நம்ம பாபாவினுடைய ஆரத்தி பாடல்கள்ல புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத அடியே தாராளமா சொல்லிக்கிறோம். அதனால நம்ம பாபாவுடைய ஆரத்தி பாடல்கள்ல நிறைய விசேஷங்கள் இருக்கு. அதுல இந்த துக்காராம் மகாராஜுடைய வைபவம் உடம்போட வைகுண்டம் போனவர். இந்த உடம்போட வைகுண்டம் போனவர் அவரு உடம்போட வைகுண்டம் போய் நான் வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துட்டேன்னு பூமிக்கு லெட்டர் வேற போட்டிருக்காரு. அந்த லெட்டரு இன்னமும் தேகுல அவருடைய வீட்டுல ஒரு பெரிய காலண்டர் சைஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. நீங்க ஆலந்தி தேகுலாம் போனீங்கன்னா இதெல்லாத்தையும் நீங்க கண்டு ரசிக்கலாம். இங்கெல்லாம் போனாக்கா பரம சத்தியமா நம்ம பாபா ரொம்ப ஆனந்தப்படுவார். பாபாவால மதிக்கப்பட்ட வணங்கப்பட்ட மகான்கள் இந்த ஞானேஸ்வர் மாவலி, சந்த் துக்காராம் மகாராஜ். புரியுதுங்களா? பாபாவே ஏந்திரிச்சு அந்த ஆரத்தி பாடும் போது ஏந்திரிச்சு நமஸ்கரிக்கிறார் அப்படின்னா பாபா ஞானேஸ்வர் மாவுலி மேலையும் சந்த் துக்காராம் மகாராஜ் மேலையும் எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருப்பாருன்றத பாபாவினுடைய பக்தர்களாகிய நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஆகையினால பாபாவுடைய இந்த ஆரத்தி பாட்டை நம்ம சாதாரணமா எடை போட்டுடுறோம். ஏதோ ஆரத்தி எடுக்கிறாங்க அப்படி நம்ம போடுறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம பாபாவோட பக்தன் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா நம்மள எத்தனை பேருக்கு பாபாவுடைய 4 வேளை ஆரத்தி பாட தெரியும்? 4 வேளை ஆரத்தி யாருக்காவது பாட தெரியுமா? இல்ல புத்தகத்தை வச்சு என்னைக்காவது பாபா முன்னாடி பாடியிருக்கோமா? இல்ல பார்க்காம கண்ணை மூடி ஆரத்தி சாயி பாபா சௌக்கிய தத்தார ஜீவா சரணார ஜதலி அப்படின்னு பாடியிருக்கோமா? தன்னை மறந்து சிரடி மாஜே பண்டரபுர சாயி பாபா ரமவர பாபா ரமவர சாயி பாபா ரமவர சுத்த பக்தி சந்திர பாகா பாவ புண்டலீக ஜாகா புண்டலீக ஜாகா பாவ புண்டலீக ஜாகா யாகோ யாகோ அவகே ஜன கரா பாபாஞ்சி வந்தன சாயிஞ்சி வந்தன கரா பாபாஞ்சி வந்தன கனு மானே பாபா சாயி தாவ பாவ மாதே ஆயி பாவ மாதே ஆயி தாவ பாவ மாதே ஆயி. என்னைக்காவது பாடியிருக்கோமா பாபா முன்னாடி இந்த பாட்டை? பாபாவுடைய ஆரத்தி பாடல்கள்ல பிரதானமான ஆரத்தி பாட்டு தான் இந்த சிரடி மாதே பண்டரபுர. அது தமிழ்ல ஷிரடியே பண்டரிபுரம் சாயியே எங்கள் விட்டல் அப்படின்னு பாடியிருக்கோமா பாபா முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள்? பாபாவுடைய பக்தர்களாகி நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு. என்னன்னா பாபாவுடைய 4 வேளை ஆரத்தி நேரத்துல நம்ம எங்க இருக்கோமோ, காலையில 6 மணியோ இல்ல 7 மணியோ, மதியம் ஷார்ப்பா 12 மணி, சாயங்காலம் ஷார்ப்பா 6 மணி, நைட்டு 8, 9, 10, ஏன்னா ஷிரடியில 10 மணிக்கு தான் ஆரத்தி எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு நேரத்துல நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா டப்பா வச்சிருக்கீங்க மொபைல், அந்த மொபைல்ல சர்ச் பண்ணா பாபாவுடைய காலை ஆரத்தி, அதாவது காக்கட ஆரத்தி, பாபாவுடைய மத்தியான ஆரத்தி, பாபாவுடைய சேஜ ஆரத்தி, பாபாவுடைய தூப ஆரத்தின்னு போட்டீங்கன்னா தாராளமா வருமே. அதை என்னைக்காவது ஒரு நாள் காது கொடுத்து கேட்டு மனப்பாடம் செய்து குருநாதர் முன்னாடி தன்னை மறந்து பாடியிருக்கோமா அப்படின்னா கண்டிப்பா பாடணும். சாயிநாத ஸ்தவன மஞ்சரி தாஸ்கன மகராஜ் பாபா உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அற்புதமான ஒரு புண்ணிய நர்மானதி தீரத்துல உட்கார்ந்து
எழுதி அது குருநாதருக்கு அர்ப்பணம் பண்ணி குருநாதர் முன்னாடியே அதை பாடியிருக்கார். சாயிநாத ஸ்தவன மஞ்சரி. அந்த சாயிநாத ஸ்தவன மஞ்சரிய நம்ம பாபா முன்னாடி உட்கார்ந்து படிச்சிருக்கோமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அவசியம் படிக்கணும். ஆரத்தி பாபாவுடைய 4 வேளை ஆரத்தி பாடல்களும் தெரிஞ்சிருக்கணும். பாபாவுடைய சாயி சச்சரிதத்துல ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஞான ரகசியங்கள் இருக்கு. பாபாவுடைய அந்த ரோகில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தரு, அவரு ஒரு முஸ்லீமு. நல்லா பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முரட்டுத்தனமான முஸ்லீமா இருக்காரு. அவர் நைட்டு ஆனாலே அல்லாஹு அக்பர் அப்படின்னு உறக்க குரானை ஓத ஆரம்பிச்சிருவாரு. இது இந்த ஓதும் போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்பதான் வெளியில வேலை செஞ்சுட்டு படுத்தாக்கா இவன் கத்துறது தாங்க முடியாம எல்லாம் பாபாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்ப பாபா என்ன சொல்லுவாரு, இந்த ஆளுக்கு ஒரு மனைவி இருக்கா, அந்த மனைவி சரியானவ கிடையாது, அவ என்னையும் அடையணும்னு எதிர்பார்க்கிறா, அதனால இவன் நாம ஜபம் நாம கத்தி சொல்லட்டும், அவ அப்பதான் என்கிட்ட வரமாட்டா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பாபா நாம ஜபத்துக்கும் இந்த ஆரத்தி பாடல்கள் மூலமா நம்ம தன்னை மறந்து பாடும்போது நம்மளுடைய மனசு ஒரு நிலை ஆகுமே தவிர நம்மளுடைய மனசு கண்ட சிந்தனைக்கு போவார். நீங்க எல்லாரும் இந்த லைவ்ல இருக்கீங்க, எல்லாரும் ஒரு நிமிஷத்தை யோசனை பண்ணி பாருங்க. பாபாவுக்கு உங்க வீட்டுல சேவை பண்ணும்போதோ, அதாவது பாபாவுடைய பூஜரம துடைக்கிறீங்களோ, இல்ல மற்ற சுவாமிகளுக்கு சந்தனக்குமம் வைக்கிறீங்களோ, இந்த சுவாமி சம்பந்தப்பட்ட காரியத்துல ஈடுபடும் பொழுது உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்குதா இல்லையா? உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், புரியுதுங்களா? ஆனா மற்ற நேரத்துல அந்த நிம்மதி கிடைக்குதா இல்லைன்னா கிடைக்கவே இல்லை. அப்ப முழுமையான ஹிருதயத்தோட சுவாமியுடைய பணியிலே ஈடுபட்டுட்டா, என்னப்பா நீ இப்படி சொல்ற, சாமியாராவ சொல்றியா அப்படின்னா அப்படியாக சொல்லல. வீட்டுல இருந்தபடியே பாபாவினுடைய திவ்யமான நாமத்தை உள்ளுக்குள்ள சொல்ல ஆரம்பிக்கணும். நீங்க நடந்தாலும் போனாலும், பஸ்ல டிராவல் பண்ணாலும், 2 வீலர்ல டிராவல் பண்ணாலும், வீட்டுல ஃப்ரீயான நேரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் மனசானது குருநாதனுடைய திவ்யமங்கலமான சாயி நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். 1. 2வது, சமைக்கிறோம் இல்லையா, அந்த சமைக்கும் பொழுது அந்த ஆகாரத்தை சமைக்கும் பொழுது கண்ட சிந்தனையில சமைக்காம, நாடகம் பார்க்கிற சிந்தனையில சமைக்காம, ஏதோ கோபதாபத்தை மனசுல சிந்திக்காம அன்பான ஹிருதயத்தோட வீட்டுல இருக்கக்கூடியவங்களுடைய நலன் கருதி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த உடல் உபாதையோ, மனக்காயமோ, கஷ்டமோ, நஷ்டமோ, வேதனையோ எதுவுமே இல்லாம போகணுங்கிறதுக்காக பக்தி ஸ்ரத்தையோட நீங்க உங்க வீட்டில் பண்ணக்கூடிய ஆகாரம், சாப்பாடு இருக்கலே, சமையல், அந்த சமையல் செய்யும் போது பாபாவினுடைய மங்கள நாமமோ இல்ல உங்களுடைய குலதெய்வத்துடைய திவ்ய மங்கள நாமமோ ஏதோ ஒரு திவ்யமான நாமத்தை சொல்லிக்கிட்டே சமைச்சிங்க அப்படின்னா அந்த நாமாவளி அந்த சாப்பாட்டுல இறங்கிடும். அந்த சாப்பாட்டை இப்ப யார் சாப்பிடுறான்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சாப்பிடுவாங்க. அத்தனை பேரும் சாப்பிட்டாங்கன்னா அத்தனை பேர் சாப்பாட்டுக்குள்ளேயும் அந்த நாமா ஏறிடும். இந்த நாமா சாப்பாட்டுக்குள்ள இருக்கு. அந்த சாப்பாடை சாப்பிடுறது நம்மளுடைய கணவன், அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், குழந்தைங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. அப்ப அத்தனை பேருக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? அந்த காலத்துல ராட்டி தட்டும் போதும், சாணி உருட்டும் போதும், வயல்வெளிக்கு வேலை போகும் போதும் பகவானுடைய திவ்யமான நாமத்தை தான் பாடுவாங்க. நம்மள மாதிரி சினிமா பாட்டெல்லாம் பாட மாட்டாங்க. நம்மள மாதிரி சினிமா பாட்டை பார்க்கறது அவங்களுக்கு நேரமே இருக்காது. அதெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த மக்களுக்கு. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற இருந்தாலும் நம்ம தான் மாறணும். நம்ம மாறினா தான் நம்மளுடைய குணாதிசயம் மாறும். நம்ம குணாதிசயம் மாறினாதான் மனுஷனா இருக்கலாம். மனுஷனா இருந்தாதான் பக்தியே வரும், இல்லைன்னா வரவே வராது. நமக்குள்ளதான் தேவனும் இருக்கான், அசுரனும் இருக்கான். கரெக்ட் தானே? நமக்குள்ளதான் தேவனும் அசுரனும் இருக்கார்கள். சில நேரத்துல தேவன் வெளிப்படும் பொழுது நம்மளுடைய குணமானது சாத்வீகமா அன்போட கருணையோட இருக்கு. சில நேரத்துல அசுரன் உள்ள வந்துட்டான், யாரு என்னன்னு பார்க்க மாட்டேங்கிற, கண்ணா பின்னான்னு சாமான சட்டி போட்டு உடைக்கிறோம், இல்ல கண்டபடி எல்லாரையும் திட்டுறோம். அப்ப அரக்கம் வந்துட்டான்னு அர்த்தம். அப்ப தேவனும் நாம தான், அசுரனும் நம்ம தான். அப்ப அந்த தேவனையும் அசுரனையும் சச்சிதானந்த சத்குருநாதருடைய திருவடியில் அப்படியே சமர்ப்பணம் பண்ணிட்டா
ஒண்ணுமே கிடையாது. குருநாதர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்பா குருநாதா, உன்னுடைய திருவடியில அப்படியே சரணடைஞ்சிட்ட, நீயே பார்த்து கொள்பா அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சாலே போதுமானது, வேற எதுவுமே வேண்டாம். சரிங்களா? பாபாவை போன்ற ஒரு உயர்ந்ததான சத்குருநாதருடைய பக்தனா இருக்கிறத காட்டிலும் குழந்தையா இருக்கிறது தான் நல்லது. பக்தன் அப்படின்னு சொல்லிக்க கூடியவன் பாபாவினுடைய உபதேசத்தை இன்ச்சு டு இன்ச்சு கடைபிடிக்கணும். பாபாவுடைய உபதேசத்தை இன்ச்சு டு இன்ச்சு கடைபிடிக்கவே பிடிக்காதவர்கள் பக்தர்களே அல்ல. நம்மளாலெல்லாம் கடைபிடிக்க முடியுமானால் முடியுதா? முடியறல்ல. அப்ப நம்மலாம் பாபாவுடைய அத்தியந்தமான குழந்தைகள். ஒரு குழந்தைய போல பாவத்தோட நம்ம பாபா கூட பழகுனா பாபா அம்மாவை போல பாவத்தோட பழகுவார். நம்ம பக்தனை போல பாவத்தோட பழகணும்னா அவர் சோதனைக்கு மேல சோதனை கொடுப்பாரு. அந்த சோதனையெல்லாம் நம்மளால தாங்க முடியாது, அது வேதனையா போயிடும். ஏன்னா நமக்கு ஒழுங்கா தியானம் பண்ண வர மாட்டேங்குது, ஒழுங்கா தெய்வ சிந்தனை இருக்க மாட்டேங்குது, சதா சாயி நாமத்தை சொல்ல முடியல. இங்க அங்க எல்லா இடத்துலயும் பராக்கு தான் பாக்குறோமே தவிர ஒவ்வொரு க்ஷணமும் குருநாதனுடைய சிந்தனையாவே. உண்மையான குரு சேவனா என்ன அப்படின்றத மகான்கள் சொல்றாங்க, கேளுங்க. குருநாதர் என்ன நினைக்கிறார் அப்படின்றத சொல்லக்கூடியவன் தான் உண்மையான குரு பக்தன். அதுதான் குரு சேவன்றார். நம்ம பாபா இந்த க்ஷணம் என்ன நினைக்கிறாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம பாபா இந்த க்ஷணத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்றதை யாராலையாவது கணிக்க முடியுமானால் கணிக்கவே முடியாது. அப்ப கணிக்க முடிகிறவர்கள் தான் பக்தர்கள், கணிக்கவே முடியாதவர்கள் பக்தர்கள் அல்ல, குழந்தைகள். அதனால நம்ம குழந்தைகளாவே இருப்போம். பக்தன்ற ஸ்டேஜி பாபா என்னைக்கு வேணாலும் நமக்கு கொடுக்கலாம், அருள் செய்யட்டும், பக்தனா இருக்கலாம். அனைத்தும் அவர் சங்கல்பப்படி நடக்கட்டுமே தவிர நம்ம சங்கல்பம்னு ஒன்று எடுத்தோம்னா அதுல நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நல்லது செஞ்சாலும் அதனோட பலன் நம்ம தான் அனுபவிக்கணும், கெட்டது செஞ்சாலும் அதனுடைய பலன் நம்ம தான் அனுபவிக்கணும். நமக்கு நல்லதும் வேண்டாம், கெட்டதும் வேண்டாம். அப்பா குருநாதா, எது நல்லதோ எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாது, உன் சங்கல்ப பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும்னு சொல்லி மொத்தமா அவர் திருவடியில விழுந்துடுறது தான் நமக்கு நல்லது. அதுதான் சேஃப்டி. வேற எந்த விவகாரமும் வேண்டாம். குருநாதர் ஒருத்தர் போதும் நம்மளை காத்து ரட்சணை பண்றதுக்கு. அதுக்காகத்தான் அந்த சொரூபத்தோட வந்திருக்கார் பாபா. பாபாவுடைய அத்தியந்தமான சொரூபமானது பக்தர்களை காத்து ரட்சிப்பதற்காக. அவர் ஏன் சொரூபத்தை விட்டுட்டு போனார் அப்படின்னா, அவர் பூஜிக்கிறதுக்கு அவருடைய திருவடி நமக்கு வேணுமே, அவரை பூஜை பண்றதுக்கு அவருடைய திருவுருவம் வேணுமே. அதுக்காகத்தான் தன் பூத உடல் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போனாரே தவிர வேற எதுக்காகவும் கிடையவே கிடையாது. அவருடைய திருவடியை தொட்டு ஸ்பர்சனம் பண்ணி அந்த திருவடிக்கு அர்க்கியம் பாத்தியம், அந்த திருவடிக்கு அழகா அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அழகா பருகி தலையில புரோக்ஷனம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு லவலேசமாவது அந்த குருபக்தி ஏற்படும். இல்லைன்னா குருபக்தியே ஏற்படாது. சரிங்களா? அதனால சந்த் துக்காராம் மகராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான மகாத்மா, அவருடைய முழுமையான சரித்திரம் இப்ப நீ இந்த சேனல் பாக்குறீங்களே, இந்த சேனலோடைய பிளேலிஸ்டுக்குள்ள போங்க. அதுல பாலாஜி பாகவதர் அவருடைய உபன்யாசம் நிறைய இருக்கு. அதுல துக்காராம் மகராஜுடைய முழு வரலாறே இருக்கு. 16 சேனல், 16 விஷயம் இருக்கு, 16 பார்ட் இருக்கு. அந்த 16 பார்ட்டையும் ஒவ்வொரு பார்ட்டும் 2 மணி நேரம் 2 மணி நேரம் 16 பார்ட் இருக்கு. அதனால முடிஞ்சா சந்த் துக்காராம் மகராஜுடைய அந்த வரலாறை இந்த சேனலுக்குள்ள பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். அவசியம் அதை நீங்க அனுபவிக்கலாம். குருநாதருடைய பரம கருணை எல்லாருக்கும் இருக்கட்டும். நேற்று லைவ் கொடுத்தோம், குரு கிருப்பையால நிறைய அடியார்கள் பங்கு கொண்டு அனுபவிச்சிங்க. அதே மாதிரி இப்பவும் அனுபவிச்சு கொண்டு இருக்கீங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறது அப்படின்றத பத்தி குருநாதரே கிருபை பண்ணுவார். அவரே கிருபை பண்ணட்டும். அடுத்த வாரம் லீலைகள் எல்லாம் சொல்ல வைக்கிறாரா இல்ல வேற ஏதாவது சொல்ல வைக்கிறாரா அப்படின்றதெல்லாம் அவர் சங்கல்பம் தான். நம்ம தீர்மானன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆகையினால எல்லாருக்கும் அடியனுடைய திவ்யமான மங்களமான நமஸ்காரங்களை சொல்லிக்கிறேன். குருநாதருடைய கிருபை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கட்டும். எந்த ஒரு அற்புதமான விஷயங்களா இருக்கட்டும் அடியன் உங்க எல்லாருக்கும் தகவல் கொடுக்கிறேன். அவசியம் எல்லாரும்
அந்த விசேஷங்களை அறிந்து கொண்டு குரு கிருப்பையை அடையும்படியா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் சாய்ராம்.